சில விஷயங்கள் உங்கள பத்தி மீடியால நம்போ கேட்கும்போது என்னன்னா, அ உங்க ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது வேற மாரி இருக்கு. பட் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றாங்க. எது உண்மைன்னு நம்மளால எடுத்துக்க முடியல. எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா? உள்ள தானே இருந்தீங்க நீங்க. நான் ஜெயிலுக்கே போல. அது அந்த அந்த 2, 3 சேனல் வந்து அப்படி பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா அவங்க சேனல்ல பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? ஆமா. நான் ஃபோன் பண்ணியே கேட்டேன். ஓ! நான் ஜெயிலுக்கு அப்ப போல. நீங்க உண்மையிலேயே ஜெயிலுக்கு போல. இல்ல ப்ரோ. அது அ அது நானும் ப்ரமோஷன்னு விட்டேன். ஏன்னா நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த யூடியூப் சேனல்லுமே என்னோட பெர்சனல் 2, 3 நெறைய ஹிட் ஆகும்ல. நெறைய 1,000,000, 5,000,000 போன வீடியோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, "ஏங்க எத்தன வீடியோ என்னோட இடத்துல நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் எதுக்காவது நோன்னு சொல்லியிருக்கேனா? ஓகே. எவ்வளோ வீடியோ யூஸ் பண்ணியிருக்கீங்க. கோயில்ல அர்ச்சனை பண்ண வீடியோ கூட நீங்க வந்து கவர் பண்ணீங்க. இந்த விஷயத்துல ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? உங்கள நான் போடக்கூடாதுன்னு சொல்லல. நடந்த சம்பவத்த போட்டுருக்கலாம்ல. ஓகே. மத்திய சிறையில்னு அடைக்கப்பட்டார் அப்படின்னு ஆமா. போட்டது, நாங்களும் அதான் நான் உண்மை வீட்ல நெனச்சோம். உட்கார்ந்து இதே டிவில தான் உட்கார்ந்து பிஸா சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்படி இருக்கும்? நான் ஃபோ என்னதான் நடந்தது அப்போ? நீங்க போலன்னா என்னதான் நான் நடந்தது? போல ப்ரோ வந்துட்டேன். வீட்லயே வந்துட்டேன். போயிட்டு ஐ ஆமா. மீன் அட்டெண்ட் இது பண்ணி மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு என்கொயரி வந்துட்டீங்க. ஆஃபிஷியல்ஸ்லாம் போயிட்டு ஓன் பெயில்லயே வந்துட்டேன். வீட்டுக்கு அன்னைக்கே வந்துட்டேன். ம். ஆனா, அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சரி நம்பளோட ப்ராக்ரஸ்க்கு அவங்க நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய வீடியோஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்லிருவோம். இந்த மாரி நான் போல. நான் இங்க தான் இருக்கேன். டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ன்னு சொன்னேன். அவங்க கேட்டதுக்கு அப்புறமே டெலீட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆ சரி ப்ரமோஷன் தான். ஏன்னா 1,000,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு அந்த பேஜ்ல. நம்மள பத்தி ஒரு நியூஸ் கவர் பண்ணி போடுறாங்க. கரெக்ட். ப்ரமோஷன்னு விட்டுருவோம். பட் அது உங்களுக்கு உங்க சைட்ல இருந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்களே அப்டின்ட்டு நான் அது தோணலையா? அதனால தானே ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாரி டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமே அவங்க டெலீட் பண்ணல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியப்படுத்திக்கணும்னு சொல்லி தான் ஒரு நோட்டீஸ் மாரி ரிலீஸ் பண்ணி, பின் பண்ணி வச்சுட்டேன். ம். பட் நான் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க அப்ப வீடியோ அது போட்டதுக்கு அப்புறமும் 2 நாள்ல அடுத்த நாளே தான் கௌரி கிஷான் மேம்க்கு வீடியோ போட்டேன். ம், ம். போய் சொல்ல முடியாது ப்ரோ. அது வளர்றோம், பப்ளிக் ஃபோரம்லாம் வந்துட்டோம் அப்படின்றப்போ, மீடியா இந்த மாரி பண்றதெல்லாம் ஆனா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளா நீங்க அவங்க பண்ணியிருக்கணும்.